வாங்க. ஆமா, பழனி மலைக்கு போன இல்ல, என்னாச்சு? ஆனா நான் கதையை கேக்குறியா? என்னாச்சு? ஆனா போன வாரத்துல சொல்லலாம்னு நினைச்சேன். சொல்லு சீக்கிரம். டைம் ஆயிடுச்சு, அதனால விட்டுட்டேன். சொல்லு சீக்கிரம் சொல்லு. அட எங்க ஊர்ல எல்லாம் பழனி மலைக்கு போயிட்டு வந்து தின்னுறோம். இந்த கரண்டில இவ்வளவு பஞ்சாமிரதம் கொடுப்பாங்க. இவ்வளவு உண்டுதான், ஒரே ஸ்பூன். ஆமா, அது உள்ளாங்கையில் போட்டு நக்கி பார்த்தா அவ்வளவு ருசியா இருந்தது. நாங்க 4 பேர் நினைச்சோம். சரி, பள்ளிமலை பஞ்சாமிரதம் துளுண்டு இவ்வளவு ருசியா இருக்கு. ருசியா இருக்குது. ஒரு டப்பா வாங்கி தின்னோம்னா எவ்வளவு ருசியா இருக்கு. ருசியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எங்க 4 பேருக்கு கையில 5 பைசா கையில இல்ல, பீடி வாங்குறது கூட காசு இல்ல. நாங்க 4 பேரு முருகனை வேண்டிக்கிட்டு பாத யாத்திரை நடந்தே போறோம். நடந்தே போறீங்க பழனி மலைக்கு? ஆமா, தை 1ஆம் தேதி 2ஆம் தேதி போறாங்க. பங்குனி தை மாசம் போறாங்களா? ஆமா, அது மாதிரி நடந்தே போனோம். சரி, நடந்தே பேசிக்கிட்டு போய் பழனி மலையில போய் சேர்ந்து விட்டோம். பழனி மலையில மலைக்கே போயிட்டோம். சரி, கீழே போனோம்னா படியில கால் வைக்காத முந்தைய வேண்டுதல் வைக்கிறான். என்னன்னு? பழனி ஆண்டவா, ஆண்டவா, எங்க 4 பேருக்கு கையில 5 பைசா கையில இல்ல, காசே இல்ல. அவன்ல ஓசில எங்க பஞ்சமாரது கிடைக்கணும், அதுக்கு நீதான் அருள் புரியணும்னு சொல்லி படியில கால் வைக்கலாம்னு போன பாரு, ஒரே கீவிர ஜாங்க. அப்படியே கூட்டமான கூட்டம். ஜானம் நெரிச்சல் தாங்க முடியல. பங்குனி உத்தரத்துக்கான போயிருப்ப. ஆமா, அதனாலதான் கூட்டம். நெரிச்சல் தாங்க முடியல. நாங்க வந்து கீழ்படியில கால் வைக்கலாம்னு இருக்கிறோம். மேப்படியில ஒரு பொம்பளை ஒரு குழந்தை இக்கத்துல வச்சிருந்தது. அந்த குழந்தைக்கு நெரிச்சல் தாங்க முடியாத பீ வந்துருச்சு. ஏய், என்ன வந்துருச்சு? பீ. அது 2க்கு வந்துருச்சுன்னு சொல்லு. அப்படி சொல்லாத. நான் கருந்தமிழ் அப்படிதான் வரும். எப்படி? நீ செந்தமிழ் உனது அப்படி வரும், எனது கருந்தமிழ். சரி, கரும்பு வந்துருச்சு, பீ வந்துருச்சு. அந்த பொம்பளை நினைச்சு பார்த்தது, இந்த நெரிச்சல்ல கீழையும் போக முடியாது, ஆமா, மேலையும் போக முடியாது. நம்ம எந்த இடத்துல விடுறோம்னு சொல்லி ஒரு திருவான சொம்பு வச்சிருந்தது. சரி, அந்த சொம்பு திருவி அந்த குழந்தை சூத்துக்கடியில் வச்சுக்கிச்சு. பலா போன குழந்தை அந்த சொம்பு நிறைய பேண்டு வச்சிருச்சு. ஒரே அடுத்துதான். ஆமா, புரிச்சுல பேண்டு வச்சிருச்சு. கரும்பு. அந்த பொம்பளை அந்த திருவானை போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் கீழே வர முடியுமா? முடியாது. மேல போக முடியுமா? முடியாது. அந்த சொம்பு எப்படி போடுறது அப்படின்னு கீழே விட்டது. இந்த அரவள சொம்பு கடனை உருண்டிட்டு வந்து என் கால் விழுந்தது. உங்க சரி, அப்படி கொஞ்சம் வெதுவதுன்னு இருந்தது. என்னடா வெதுவதுன்னு இருக்குன்னு குமிஞ்சு பார்த்தேன். சொம்பு தூக்கி பார்த்தேன், கிணமா இருந்தது, வெயிட்டா இருந்தது. நான் அப்பவே முடிவு எடுத்துட்டேன். நானு பள்ளிமலைக்கு மேல போங்கட்டே கடவுள் நம்மளுக்கு பஞ்சாமிரதம் கொடுத்துட்டான். ஆண்டவா, பஞ்சாமிரதம் கொடுத்துட்டே மேல நாங்க எதுக்கு மேல வரோம்? அதுதானே, அடுத்த வருஷம் வந்து பேசணும்னு சொல்லி. சரி, டே பசங்களா, பஞ்சாமிரதம் கிடைச்சிருச்சு, வாங்கடா போலான்னு சொல்லி அவங்கள கூட்டிக்கிட்டு தெப்பக்குளத்துக்கு போறோம். எங்க சரவண போய்? ஆமா, அங்க போனோம்னா எனக்கு ஒரு யோசனை. என்ன யோசனை? இவங்க 3 பேர்த்த குளிக்க வச்சுட்டு மிந்தி நாம ருசி பார்க்கணும். அவ்வளவு ஒரு நப்பாசம். பஞ்சாமிரதம் ருசி இல்ல. ஆமா, அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டேய் நம்ம 4 பேர் குளிச்சோம்னா பஞ்சாமிரதம் யாராவது எடுத்துட்டு போயிருவாங்க. நான் காவலா இருக்கேன், நீங்க 3 பேர் முருகா அப்படின்னு ஒரு முழுங்க 3ஆவது தப்பு எந்திரிச்சு வாங்க, 4 பேர் திங்கலான்னு சொன்னா. சரி, அவங்க முருகான ஒரு முழுங்குறது, பின்னாடி அந்த சொம்பு நான் ஒரு திருவு முருகான ஒரு முழுங்குறது, நான் ஒரு திருவு 3ஆவது முழுங்குனாங்க பாரு, சொம்பு திருவிட்டேன். சரி, நான் திரும்பி பார்க்கல. ஆமா, திரும்பி பார்க்காதே அந்த திருவானை அந்த மூடி கீழே வச்சுட்டு அவங்க எந்திரிக்காட்டி 3 வேலை உள்ளார நல்லா வெதுவதுன்னு இருந்தது. சரி, அப்படியே பஞ்சாமிரதம்னா ஆர்லியாடு தெரியுது அப்படின்னு நினைச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு எடுத்து வாயில் போட்டோம். வாயுக்குள்ளார போனது என்னமோ பஞ்சாமிரதம். சரி, மூக்குல பட்டு பீயாயிருச்சு. என்னடா பீனா அடிக்கிறன்னு திரும்பி பார்த்தா சொம்பு நிறைய பீ. ஆனா முருகா, உன்னை நம்பிட்டு வந்து எனக்கு பீச்சு வச்சுட்டிய, ஊருக்குள்ளார போன தப்பா பேசுவாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க 3 பேர் தொடக்கூடாது. நம்மளை பத்தி ஊருக்குள்ளார சொல்லிடுவாங்களா அப்படின்னு. டேய் பஞ்சாமிரதம் ஆறிற எந்திரிச்சு வாங்கல போகுது குளிச்சது அப்படின்னா. சரி, அவங்களும் வந்தாங்க. முருகா அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு கையேந்துக்கடா அப்படின்னா. ஏன் கண்ணை திறந்துட்டு வாங்கினா அது பீன உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சு போயிடும். அதனால இப்படி கையேந்துட்டு முருகா நாங்க நான் 3 விரல விட்டு வாயில் வச்சனா, நான் 5 விரல அந்த சொம்புக்குள்ளார விட்டான். விட்டதை விட்டுட்டான், முழுசா விடலான்னு சொல்லி விட்டு ஆளுக்கு மட்டும் எடுத்து வச்சான். சரி, அவங்கள இப்ப லபக்குன்னு போட்டாங்க பாரு, வாய்க்குள்ளார போனது பஞ்சாமிரதம் மூக்குல படுத்து புய்யாச்சு. நாங்க 4 பேர் பீத்தனட்டுமா பேசிக்கிட்டோம். டேய் ஊருக்குள்ளார போய் நம்ம பீத்தனது யாருக்கிட்ட சொல்லக்கூடாது, அப்படியே கம்பீரமா போகணும், கௌரவத்தோட இருக்கணும். நம்மளாட்ட ஒரு பெரிய மனுஷன் யாரு பள்ளிக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு போனோம். ஏன் பொண்டாட்டி ரசம் ஆக்கி சோறு வைக்காச்சு. சோறு போட்டான், ரசம் ஊத்தணும். தின்ன பாரு, ரசத்துக்கு உப்பு பத்துல ஏடி கன்றவோலி முண்டை. நான் பள்ளிமலைக்கு போய் பஞ்சாமிரதம் தின்னுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு உப்பு இல்லாத ரசம் ஊத்துறியா அப்ப நான் விட்டான் பாரு போலாருண்ணா. பொண்டாட்டியா? ஆமா, அடிச்சுட்டா. அவ்வளவு கோவம் வந்துருச்சு. என்னன்னு? அட பரவா மனசா,
போகும்போது 10 ரூபாய் கொடுத்தியா 5 ரூபாய் கொடுத்து குடும்பத்துக்கு உப்புலன்னு கேக்குறீங்க சோறு தின்னு வாயில கேட்டியா பீ தின்னு வாயில கேட்டியான்னு கேட்டேன். சரி நான் என்ன நினைச்சுக்கிட்டேன் நம்ம பள்ளிமலையில பீ தின்னது இவளுக்கு எப்படி தெரியும்? அதுதானே இவன் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னு நினைச்சுட்டு நான் என்ன நினைச்சேன், ஏய் நான் மட்டுமா பீ தின்னா நாங்க 4 பேர் பீ தின்ன முடியும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு என் பொண்டாட்டி சொன்னான், அட உலக பழமொழிக்கு சொன்னான் சோறு தின்ன வாயில சொன்னையா பீ தின்ன வாயிலான்னு பீ தின்னுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னாங்க. பள்ளிமலைக்கு வரையா? நான் என்ன மயிருக்கு வரேன். வேணாம் வேணாம் நான் வரல. இந்த சனி ராக்கேது 3 பேர் வரீங்களா? கூட்டிட்டு போ. அறிவியர்கள் சபையர்களே, இன்னும் ஜமதக்கினி முனிவராகப்பட்டவர் அதாவது தன்னுடைய மனைவியாகப்பட்ட ரேணுகா தேவியை அழைக்க இப்பொழுது ரேணுகா தேவி சபை தர்பார் அவரால் மற்ற கதை விளக்கமாக
ஏடா பாடு பாடுன வாங்கடி வாங்கடி பெண்ணுகளா வரிசையா வாங்கிட்டு பெண்டுகளா வரிசை வாங்க எதுக்கு வரிசை வாங்குறதுக்கா இல்ல வாங்கடி வாங்கடி பெண்ணுகளா விளைஞ்ச வாழை தண்டுகளா ஆமா சரி சேலத்து பெண்ணுகளா ஐயோ சேலத்து பெண்ணுகளா செவத்த கொண்ட காரிகளா பாட்டு மாத்திட்டாங்களா ஆமா நீ மாத்திட்டு எல்லாம் தப்பு தப்பா பாடிவிட்டு கடைசியில என்ன மேல வைக்க அப்படிங்களா ஆமா பூந்தாரம் ஆ. பூந்தாரம் பூந்தாரம் ஏய் பூந்தர பூந்தர பெண்டுகளா புண்ணு பிடிச்ச பொண்டைகளா புண்ணு பிடிச்சல பூ வச்ச பொண்ணுகளா பொண்டுகளாவா மாத்திட்டாங்களா அதாவது வாங்கடா அதாவது சேலத்து பெண்டுகளா செவத்த கொண்ட காரிகளா ஓமலூர் பெண்டுகளா வசந்த கொண்ட காரிகளா கரூர் பெண்டுகளா கருத்த கொண்ட காரிகளா ஈரோடு பெண்டுகளா ஈரமல்ல நாமக்கல்ல பெண்டுகளா நாமக்கல் பொம்மலைகளும் நல்ல கேவலமா போச்சா ஏன்னா நான் அங்கதான குடியிருக்கிறேன் எங்க குடி இருக்கிறா நாமக்கல்ல ஒரு பண்ணி இருக்குது எங்க உள்ளார போயிடுச்சு அந்த பண்ணி நாத்தம் பிடிச்ச பண்ணி ஏய் நாமக்கல் பெண்ணுல கேவலமா நினைச்சிருக்கிறியா நாமக்கல் பெண்ணுகள் சரியான மோசமான பொம்பளைக்கு இதாக்குறதா ஆமா ஒரு 15 பேருக்கு பாப்பாங்களா 15 பேரா இல்ல சண்டைக்கு வந்தா எத்தனை பேர் வேணாலும் பாப்போம் அடி அப்பா ஆமா இந்த கட்டை அசையாது அம்மாவும் நாமக்கல் தான் அதனாலதான் எனக்கு கோவம் வந்துச்சு ஓ நாமக்கல் கோவம் வந்துருச்சு சரி நாமல் நெட்டுக்கு தைப்பாள்ட்ட சாரி கோமாளி தான் நாமக்கல்ல பெண்கள் நாத்தம் பிடிச்சி பண்ணிக்கலாம் கோமாளி நாமக்கல் பொம்பளைகளை நினைக்காம உன்னால இருக்க முடியாது. என்ன பண்றது
அமைதி. இந்த நாடு இரண்டு கூட்டத்திற்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னும் நாட்டுக்கு நாடு மகா நாடு, நீர்வளம், நிலவளம், ஜலவளம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தாக புண்ணிய பூமி நமது சங்ககிரி. மதிப்பிற்கு மரியாதைக்குரிய போயர் திரு ஓயர் பெருவு. எப்படிப்பட்ட புண்ணியவளம் வாழ்ந்து வரக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உள்ளிச்சத பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கோட்டை மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு தேரும் திருவிழா தெருக்கூத்து மார்கழி மாசம் ஆமா. நமது செங்கல் செல்லக்கூடிய செங்கமாமுடி கோயில் முன்னிட்டு நம்ம கூத்து வைக்கிறாங்க. ஆமா. மாசி மாசம் இந்த மேல கோட்டை மாரியம்மனுக்கு இந்த மேல வருஷத்துல 2 கூத்து. இது போனங்க மட்டும் வரது போறீங்க. நான் கொங்கு நாட்டு பிங்கரசன். நாடகம் வச்சவங்களும் நாடகத்தை பார்க்க வந்தவங்களும் பட்டி பிறகு பால்பானை கறந்து குட்டி பிறகு குடம்பால் கறந்து அருகப்பில் போல் 1000 கிளையோடு முகநபல் போல் 300 கிளையோடு அவரவர் சொந்த பந்தங்கள், மாமன் மைத்துரர், அண்ணன் தம்பிகள், பெற்ற பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த கோட்டை மாரியம்மன் கிருபையாலே எல்லா வளங்களை பெற்று பல்லாண்டு காலம் சுகமோடு வாழ்க 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 வாழ்க. அம்மா என்னம்மா? காளி மாறு சண்டை வச்சாச்சு. ஆமா. இது என்ன காளி மாறி பிறப்பு? பிறப்பு. காளியம்மனும் மாரியம்மனும் எப்படி பிறக்கிறாங்க பிறக்கிறாங்க என்பதற்காக இந்த கதையில விளக்கம் வருது. ஓ, விடியெல்லாம் தெரியுங்க. ஆமா. ரேணுகா தேவி பத்தினி. அதன் கதை வரலாறாக கடைசியாக காளி மாறி பிறக்கிறாங்க. எப்படி வரலாறு வருது என்பதற்காக இந்த கதையின் விளக்கம். ஓ, காளி மேல பிறப்பு. ஆமா. நான் ஜான். யாரு? எனது பெயர் என்ன? என் நாடகமுடைய காரியம் என்ன? எல்லாம் சொல்லட்டுமா? எங்களுக்கு தெரியுமாயா? என்னது? நம்ம ஊர் எளிமேடு. உன் பேரு பொன்னுசாமி. பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கிற. விடிஞ்ச சம்பளம் வாங்கிட்டு போறோமே. நீங்க சொல்லுவது தெரியாது அவருக்கு. அவருக்கு தெரியும். பேர் பொன்னுசாமி தானே? தெரியும். நான் முடியல சொல்றாங்க கேளு. அந்த வானத்திலே 1000 நட்சத்திரங்கள் கொட்டி கிடந்தாலும் ஒரு நிலவுக்கு ஈடாகுமா? வசனம் பேசணும் ஓடி அந்த வானத்திலே 1000 நட்சத்திரங்கள் கொட்டி கிடந்தாலும் ஒரு நிலவுக்கு ஈடாகுமா? அப்படி நிலவு போன்று அழகு படைத்து என்னுடைய பெயரோ அழகு படைத்து ரேணுகா தேவி. தங்கள் பேர் ரேணுகா தேவி. ஊர்ப்பு மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ரேணுகா ரேணுகா
ஆனா ரேணுகா ஆமா அப்படி என்று கூப்பிடுவாங்க. ஆமா. செல்லம்மா அருமையான பேராயா. இப்படி ஆ, ரேணுகா தேவியாக நாடு இருந்தாலும் ஆ, உங்க தாய் தந்தையார் பேரு? உன்னுடைய பேர் என்ன? என் பேரு சூப்பரான பேர். நான் சூப்பரான பேர் ஐசா. இல்ல, நான் கிரிக்கெட் வீரன். அதுல ஒரு பேர் எனக்கு இருக்குது. கிரிக்கெட் ஆடுவான். என் பேரு சச்சிபானு தெண்டுல்கர். நாசமா போனவன இது கொடுத்து என்ன புண்ணியம்? யாராவது குடிக்கிறதுக்கு விடுறாங்களா? சாவு. நான் 4-5 டீ இதோட போச்சு. சரி குடிச்சிட்டு செத்துரு. யாரு? நாமக்கல் நாத்தம் பிடிச்ச பண்ணி. யாரா என் பேரை கேவலப்படுத்துறீங்க? இப்படி ரேணுகாவா நாடு இருந்தாலும் இருந்தாலும் பார்ப்பதற்கு சாதாரணமாக காட்சியளிப்பேன். ஆ, வீரம், ஆ. தீரம், விவேகம், மல்யுத்தம், வில்வித்தை, யானையேற்றம், குதிரையேற்றம் என்று சொல்லக்கூடிய பல கலைகளை கற்று வந்திருக்கிறேன். யார் நீங்கள்? ஒரு பேரரசன், ஒரு ராஜா, ராஜா. ஒரு பேரரசன் ஆ, எப்படி எல்லாம் வில்வித்தையில கற்கிறாரோ, ஆ, எப்படி எல்லாம் படை கொண்டு ஆ. சண்டைக்கு போறாரோ ஆ. அந்த திறமை என்கிட்ட இருக்குது. ஏய் அப்பா, அப்பேற்பட்ட ஒரு நாட்டுக்கு அரசங்க இருக்கிற திறமை உங்ககிட்ட இருக்குதுங்க. ஆமா, வேறுபட்ட திறமசாலி. இந்த உலகத்திலே ஆ. யாராக இருந்தாலும் எந்த நாட்டு மன்னராக இருந்தாலும் நேருக்கு நேராக நின்று ஆ. போர் புரிவேன். அப்படிப்பட்ட வல்லமை எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருக்குதுங்க. ஆமா வேறுபட்ட வீரசாலி நீங்க. ஆமா. சாதாரண பெண்ணாக இருந்தாலும் ஆ. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையா, யாரம்மா? நாடு என்ன, என்ன? நகரம் என்ன என்ன? சொல்லிவிட்டுமா? சொல்லுவாமா? அவளுக்கு முன்னேற்றம்